வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராயல் பாஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்கேஜ். இதுல எல்லா எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட், பிடிஎஃப் கோர்ஸ், ஆன்லைன் வீடியோ கோர்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. ஸோ இதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷனுக்கான தரமான மெட்டீரியலாக இருக்கும். ஸோ 799க்கு தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கோம். இன்னைக்கு நைட்டோட முடிய போகுது. ஸோ பிகினர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலுமே பர்ச்சேஸ் பண்ணி அதில் படிக்க ஆரம்பிங்க. ஸோ ராயல் பாஸை வச்சு எப்படி படிக்கணும்னு நேற்று வீடியோ போட்டிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முக்கியமாக சொல்றது, நான் வழக்கம் போல சொல்றது தான், பிகினர்ஸ் ஆர் ஃப்ரெஷர்ஸ் மார்க் டெஸ்ட் எடுக்கலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்பீங்க. பொய்யால நீ டெஸ்டே எடுக்கக்கூடாது, சரியா? டெஸ்ட்ன்ற வார்த்தைக்கே உனக்கு அளவே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், டெஸ்ட் போடுறேன், நான் சிங்கம், நான் வீரன் காட்டணும்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஸ்பீடு வராது. நான் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், பேசிக்ஸை முடிங்கயா. பேசிக்ஸை முடிக்கிறதுக்கே தரமா முடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 3 to 4 மாசம் ஆகும்யா. இந்த பேசிக்ஸை முடிச்ச பிறகு அப்புறமா நீங்க சால்வ் பண்ணி பார்க்க உங்களை அறியாமையே செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும்யா. அப்புறம் தான் இந்த டெஸ்ட், மொக் டெஸ்ட், மயிறு மட்டை எல்லாமே. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? தயவு செய்து பிகினர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் வீடு சரியாமல் நிற்கும். அதே போல் நீங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லாம எதுக்குள்ள போனாலும் டிப்ரெஷன் ஆகும், சரிங்களா? இப்போ மார்க் டெஸ்ட் நீங்க டைரக்டா போய் எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? முதல் டெஸ்ட்லயே வாழ்க்கையை எடுத்துருவீங்க. ஏன்னா 3 மாசம் படிக்கிறோம், நமக்கு மார்க்கே வரலையடா, அப்படி இப்படின்னு ஆயிடும். ஸோ அதற்காக தான் சொல்றேன், தயவு செய்து ஒரு ரோட் மேப் போட்டு, ஒரு கோலா, ஒரு ஆர்கனைஸ்டா, ஒரு ஸ்டடி பிளானர் போட்டு படிங்க. நம்ம இதில் ஏகப்பட்ட ஸ்டடி பிளானர் கொடுத்துருக்கோம், ஏகப்பட்ட தடவை டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எது தேவைனாலுமே அந்த பேரை போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு சிடபிள்யூஜே அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும், சரிங்களா? ஸோ பிகினர்ஸ் நீங்கள் பேசிக்ஸ் எதில் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பேசிக்கான பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி. அதை தாண்டியுமே இன்னும் பேசிக்ஸ் தேவை அப்படின்னா நம்ம ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க் டெஸ்ட்டோ எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். இந்த ஒரு குழந்தை கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு குழந்தை பிறக்குமா, ஃபஸ்ட்டு அதுக்கு உருளை தெரியணுமா, அடுத்து என்ன செய்யணுமா, கொஞ்சம் எந்திரிச்சு தவக்க தெரியணுமா, அடுத்து என்ன செய்யணுமா, எந்திரிச்சு தள்ளாடி நடக்கும். அப்புறம் தான் ஓட ஆரம்பிக்கும். அதே தான் நம்மளும் ஃபஸ்ட்டு புத்தம் புதுசாக வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வேலையை பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது பெருமைக்கு சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ நான் ஜிம் போகிறேன். ஜிம் போயிட்டு ஜிம்மில் எல்லாருமே அங்கே வச்செல்லாம் எடுத்து முட்டை, 5 முட்டை, சக்கரவள்ளி கிழங்கு, ப்ரோட்டீன் ஷேக்கு, அது இதெல்லாம் அங்கே வச்சு தான் சாப்பிடுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி. ஸோ நான் அதை பார்ப்பேன். ஓ, அப்போ நம்மளும் எடுத்துகிட்டு சாப்பிட்லாமா அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகி போய்கிட்டே இருக்கும். கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கான டைம் வரும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். எடுத்தோடனே முதல் நாளே ஒருத்தவனை பார்த்து அவனை மாதிரியே நம்ம செய்யணும், அவனை மாதிரியே நம்ம வந்துடணும், அவன் ஸ்பீடை நம்ம சால்வ் பண்ணினோம்னா முடியாது. ஸோ தயவு செய்து டெஸ்ட் இப்போதைக்கு எடுக்காதீங்க, சால்வ் பண்ணி பாருங்க, சரிங்களா? டெஸ்ட் எடுக்க வேணாம். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் ஜாக்சன் 10